ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்திங்கன்னா ரகு. நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒரு 15,000 சம்பளத்தில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட ஒரு ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா, ஒரு அக்கா, அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்த்து ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால மேரேஜ் ஆகாமல் வீட்டில் தான் இருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த ஹெல்த்து இதை வச்சு நிறைய பேர் வர்றவங்கலாம் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருந்தாங்க. அதனால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு மன ரீதியான ஒரு எல்லாருக்குமே இருக்கிறது தானே, எல்லார் வீடுகள்லேயுமே வந்து ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ சந்தோஷமாக ஒரு கல்யாணம் நடந்து அவங்க லைஃப்குள்ளே போனாங்கன்னா அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஒரு அம்மா அப்பாவுக்கு. அதே இல்லாமல் இருந்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு கவலையான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் வந்து எங்கள் அக்காவோட அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் ஒரு மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்பாவும் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. வெளியூர்ல எல்லாம் வந்து வந்து மாப்பிள்ளையெல்லாம் வந்து பார்த்தாங்க. வர்றவங்க எல்லாருமே வந்து அது ரீசனை சொல்லிவிட்டு நாங்களும் நிறைய செய்கிற மாதிரியான ஒரு இதில் தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு வேலையிலேருந்து இப்போ வந்து ரிட்டையர் ஆனதுனால அவர் வந்து நிறைய வந்து ஓரளவு பணம்லாம் நல்லா அவர் வந்து எல்லாமே எங்களுக்காக பண்ணி வச்சுருந்தார். வீடு, அதுக்கப்புறம் கடை வாடகை அதெல்லாம் இருந்துச்சு. அதனால வந்து நான் வந்து வெளியூரில் போனால் நல்ல சேல்ரி வாங்கலாம், அதாவது என்னோடய குவாலிஃபிகேஷனுக்கு. ஆனால் அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அக்காவும் இப்படி இருக்காங்க, நீ வந்து வெளியூரில் போய் இது பண்ணால் எங்களுக்கு வந்து ரொம்ப தனிமையாக இருக்கும், அதனால் வேணாம்ப்பா. அப்பாவும் கொஞ்சம் உடம்பு முடியாதவர் தான், அவரையும் ஹாஸ்பிட்டல்லாம் அடிக்கடி அழைச்சிட்டு போகணும். அதனால் வந்து வேணாம், நீ இங்கேயே வேலை பாரு, சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு தான் எல்லா வசதியும் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்பா 2 பேருமே சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு 4 இயர்ஸாக அந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு போகிறப்ப 10,000 சேல்ரி, இப்போ வந்து 15,000 வந்து வாங்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என் ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் வந்து நியூவாக ஒருத்தர் ஜாயின் பண்ணார். வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணாங்க. அவர் வந்து என்னோடய டீமில் இருந்தார். அவரும் என்னோட கொஞ்சம் நல்லா பேசினார். எனக்கும் அவரோட பேசுகிற விதம், நடந்துக்கிறது எல்லாமே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்னோட வந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னோட கொஞ்சம் சேலரி அதிகம், 25,000 கிட்ட வாங்கினார். அவர் வந்து எங்கள் கம்பெனிலே வேறு வேறு பிரான்ச்சில் வந்து வேறு வேறு ஊரில் வேலை பார்த்துட்டு இப்போ இங்கே வந்திருக்காரு. ஆனால் அவருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவரை பார்த்தா கல்யாணம் ஆனவர் மாதிரி தான் இருந்தது. ஆனால் வந்து அவங்க வீட்டில் வந்து என்னன்னு தெரியல, என்ன ப்ராப்ளம் அதெல்லாம் நான் கேட்டுக்கல. ஏன்னா நம்ம என்ன தான் ஒருத்தவங்க நல்லா பேசினாலும் அவங்க ஃபேமிலியில் விஷயத்தையெல்லாம் வந்து நம்ம வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது நினைக்கிற மாதிரியான ஒரு ஆள் நான் தான். ஏன்னா எங்கள் வீட்லேயே இந்த மாதிரி அக்காவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்போ நம்ம அதெல்லாம் சொன்னோன்னா அவங்களுக்கே ஒரு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கேட்டாலே எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அது மாதிரி தானே அவங்களுக்கு இருக்கும் அந்த ஃபீலு. அதனால் நான் யாருக்கிட்டேயுமே வந்து அவங்க ஃபேமிலி பற்றி விஷயங்கள் எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஒர்க்கில் வந்து பேசுகிறோமா அதை பற்றி மட்டும் பேசுகிறது, வெளியில் எங்கேயாச்சும் போகிறதா அதை பற்றி எதாச்சும் ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரியான விஷயங்களை பற்றி தான் நான் பேசுவேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து ஒரு நாள் வந்து எங்கள் இதில் வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் ட்ரைனிங் வந்து லீவ் மாதிரி ஒரு 1 வீக் விட்டுட்டு ட்ரைனிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 3 மெம்பர்ஸாக வந்து அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக உங்கள் டீமுக்குள்ளேயே நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான், அந்த ரகு அப்படிங்கிறவர், ஒருத்தர் என்னோடய டீம் மெம்பர் தான், 3 பேர் சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். அப்போ வந்து நிறைய ஐடியாஸ், இவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நிறைய ஐடியாஸ்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்தாரு. அப்போ வந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு 5 மேலேயே ஆகிடுச்சு. சரி, நைட் வந்து தங்கி வேலை பார்க்குற மாதிரி ஆஃபீஸ்லேயே நைட்டு ஸ்டே பண்ணி வேலை பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இன்றைக்கி நைட் மட்டும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பேசிட்டு இது மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தப்போ எனக்கு வந்து கேட்கணுன்னு தோணுச்சு. அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க. ரகுவோட அம்மா ஃபோன் பண்ணி இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வச்சுட்டாங்க. அப்போ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு இருந்தப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு ஏன் இன்னும் மேரேஜ் ஆகலை, கேட்குறேன்னு நீங்கள் தவறாக நினச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதில் என்னப்பா இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றுக்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, இப்போ ஒரு 6 மாதமாக பழகிட்டுருக்கோம், நீ இது வரைக்கும் என்கிட்ட அதை பற்றி கேட்டதில்லை, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீ கேட்டதில்லை. என் ஃபேமிலியில் வந்து அக்கா வந்து
மேரேஜ் வந்து எங்களை அப்பா அம்மா இல்லாமல் அவங்களா வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அம்மா அப்பாக்கிட்டேயும் அதை சொல்லாமல் வீட்டில் இருந்து அவங்க வந்து போயிட்டாங்க. போயிட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க அக்கா. அதனால எங்கள் ரிலேட்டிவ்ஸில் வந்து எங்களை வந்து அந்த அளவுக்கு பேசுகிறதுல எதுக்குமே வந்து ஒரு அலச்சிக்கிறதுல எதுவுமே இல்லை. அதனால அப்பாவும் கொஞ்ச நாளில் வந்து உடம்பு முடியாமல் இறந்துட்டார் அந்த கவலையிலேயே. அம்மாவும் வந்து யார் வீட்டு விசேஷம் எதுக்குமே மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்போ அக்கா கல்யாணம் பண்ணி இப்போ 7 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து அந்த ஒரு பேருங்கிறது அப்படியே தான் இருந்துச்சு. எங்கள் ரிலேட்டிவ்லேயும் நிறைய பேருக்கு வந்து மேரேஜுக்கெலாம் அம்மா போகிறதே கிடையாது.